கருப்புசாமி 18 பட்டி கருப்புசாமி பார்த்தோம். அந்த 18 படிகளிலும் ஒவ்வொரு படிக்கட்டிலும் ஒவ்வொரு கருப்புசாமி. முதலாவதாக சங்கிலி கருப்புசாமியை நாம் பார்ப்போம். முதன்மையாக தமிழ்நாட்டில் வழிபடக்கூடிய 21 காவல் தெய்வங்களில் முதன்மை காவல் தெய்வம் ஆவார் சங்கிலி கருப்பன். இவரை கருப்பன் என்றும் கருப்பட சுவாமி என்றும் அழைப்பதுண்டு. இவர் குடிகொண்டிருக்கும் இடத்திற்கு ஏற்றவர் பல பெயர்களிலும் அழைக்கப்படுகிறார். பொதுவாக பெண் தெய்வங்களின் காவல் தெய்வமாக இவர் உள்ளார். தமிழ்நாடு, கேரளம் மற்றும் இலங்கை சமூக குழுக்களுடைய பிரபலமானவர். இவர் ஐயனாரின் 21 காவல் தெய்வங்களில் ஒருவர். மேலும் தமிழக நாட்டுப்புற மதத்தில் உள்ள 21 காவல் தெய்வங்களில் ஒருவர். வேறு பெயர்கள் கருப்பசாமியினுடைய வேறு பெயர்கள்: ஆண்டவர், கருப்பு, கருப்பன், கருப்பசாமி, கருப்பண்ணசாமி, மாயாண்டி, கருப்பன், ஐயா. எழுத்து முறை கருப்பசாமி. இடம் கரிமலை கோபுரம். ஆயுதம் அருவாள், ஈட்டி, கதை, வாள், வெள்ளித்தடி. வகை திராவிட நாட்டுப்புற சமயம். கருப்பசாமி வழிபாடு பாண்டிய நாடு கிராமங்களில் பரவலாக காணப்படுகின்றது. கருப்பசாமி வழிபட்ட சிறுதெய்வ வழிபாடு என்று சமய ஆய்வாளர்கள் குறிப்பிடுவதுண்டு. கருப்பசுவாமி பல வெளிநாடுகளில் டிரினிடாட் டொபாகோ, கயானா, பிஜி, மொரிஷியஸ், ரியூனியன், சீசெல்சு, குவாதாலூப், சிங்கப்பூர், மலேசியா, மர்தினிக் ஆகிய இடங்களில் சங்கிலி கருப்பன், சங்கினி பாபா என்று வழிபடப்படுகிறார். திருநெல்வேலி அரசு அருங்காட்சியகத்தின் சிறப்பு பூங்காவில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ள கருப்பண்ண சுவாமி சிலை. திருநெல்வேலி அரசு அருங்காட்சியகத்தின் சிறப்பு பூங்காவில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ள கருப்பண்ண சுவாமி சிலை கிபி 1900 காலத்து சிலை விருதுநகர் மாவட்டத்தில் திருச்சூரிலிருந்து கண்டெடுக்கப்பட்டதாக சிலையின் அருங்காட்சியகத்தில் குறிப்பிடப்படுகிறது. நின்ற கோலத்தில் தலையில் பெரிய தலைப்பாகை, உருமால், நெற்றியில் திருமண், மிரட்டும் வெளிகள், முறுக்கிய மீசை, ஓங்கிய கையில் வீச்சருவாள், மறுகையில் கதை, சங்கு, முழங்காலுக்கும் கீழே வருமளவில் இடுப்பில் கச்சை ஆகியவற்றோடு கருப்புசாமி காட்சி தருகிறார். மலையாளிகளைப் போல ஒரு பக்கம் சாய்ந்த கொண்டே வைத்துள்ளார். வைணவ சமயத்தில் திருமாலாக சிறு தெய்வ வழிபாட்டில் கொண்டாடப்படுகிறார். சில சிறு தெய்வ கோயில்களில் கிருஷ்ணரின் உருவமைப்போடு உள்ளார். வைரிச்செட்டிப்பாளையம் அண்ணா காமாட்சி அம்மன் கோவிலில் முத்துக்கருப்பணசாமி புல்லாங்கலை வாசித்த வாரம் அதன் இசையில் புலிகள், மாடுகள், கன்றுகள் மயங்கியிருப்பது போலவும் சன்னதி உள்ளது. சங்கிலி கருப்பசாமி மிகவும் உக்கரம் கொண்டவராகும். அவரை அடக்க பல்வேறு யாகங்களும் பலிகளும் இட்டு சங்கிலியால் பிணைத்திருப்பதாகவும் கூறுகின்றனர். தடித்த சங்கிலியால் பிணைக்கப்பட்ட கருப்பசாமி உள்ளார். கருப்பசாமி, கருப்பாயி என்னும் பெயர்களை தமிழர்கள் தம் குழந்தைகளுக்கு சூட்டுவது வழக்கம். இவை இந்த தெய்வத்தை அழைக்கும் பெயர்கள். காத்து கருப்பு அண்டாது என கூறி இருளில் செல்வோருக்கு குதிகாலின் பின்புறம் கரியை குலைத்து பூசி அனுப்பு பழக்கம் இருந்து வந்தது. இந்த வழக்கில் கருப்பு எனும் சொல் பேயை உணர்த்தும். கருப்பு என்னும் சொல்லுக்கு வறுமை, பஞ்சம் என்னும் சொல்லும் பொருள்களும் உண்டு. கருப்புசாமி என்னும் பெயர் கருப்புசாமி எனவும் வழங்கப்படுகிறது. விளைநிலங்களில் கருப்புசாமி கோவில்கள். விளைநிலங்களில் காவல் தெய்வமாக நாட்டுப்புற மக்கள் கருப்பனாரை வழிபடுகின்றனர். விளைநிலத்தின் ஒரு பகுதியில் மரத்தடியில் நடப்பட்ட கல்லை கருப்பனாராக கருதி அவருக்கு ஆண்டுக்கு ஒரு முறை சேவலை பலியிட்டு வழிபடுவது வழக்கமாகிவிட்டது. கருப்பசாமிக்கு பிற பெயர்கள்: 108 கருப்புசாமிகள் உள்ளதாகவும் 1008 கருப்புசாமிகள் உள்ளதாகவும் நாட்டார் தெய்வங்களை வழிபடும் மக்கள் நம்புகின்றனர். பெரும்பாலான இடங்களில் கருப்புசாமிக்கு உருவம் இல்லாமல் பதிவு வைத்து வழிபடுகின்றனர். அத்தகைய இடங்களில் பெயரே முக்கியத்துவம் பெற்ற ஒன்றாக உள்ளது. இத்தனை வகையான கருப்புசாமிகளில் சிலவற்றுக்கு மட்டுமே உருவங்கள் கொடுக்கப்பட்டு வரையறை செய்யப்பட்டுள்ளன. 108 கருப்புசாமிக்கு மூத்தவர் கொல்லிமலையில் குடிகொண்டிருக்கும் பெரியசாமி என்ற நம்பிக்கை மக்களிடையே உள்ளது. அக்னி கருப்புசாமி, உச்சிப்பொத்தை, அள்ளிநகர முக்கூட்டு கருப்புசாமி, வாதியார் தோட்டத்து கருப்புசாமி, குள்ள கருப்புசாமி கள்ளக்குறிச்சி, சங்கிலி கருப்புசாமி, காங்கேயம் சுண்டுவரல் கருப்புசாமி, ஆலடி கருப்புசாமி, சிறுவானூர் பெரிய கருப்புசாமி மற்றும் சின்ன கருப்புசாமி, மார்நாடு கருப்புசாமி, சின்ன போராளி விருதுநகர், முப்போலி கருப்பர், கருப்பனார் சாமி, குலக்கருப்பனார், கருப்பனார், 18ஆம் படியின் மதுரை அழக கோயில் உள்ள கருப்புசாமி சன்னதிக்கு 18 படிகள் இருப்பதால் இந்த பெயர் உண்டு. சின்ன கருப்புசாமி, மலையாள சுவாமி, பெரிய கருப்புசாமி, மழுவேந்தி கருப்புசாமி, மீனமலை கருப்புசாமி, முன்னோடை கருப்புசாமி, நொண்டி கருப்புசாமி, உண்டி கருப்புசாமி, கொம்படி கருப்புசாமி, வாடிப்பட்டி ஸ்ரீ கருப்புசாமி கோயில், கோட்டைவாசல் கருப்புசாமி, அச்சன் கோவில் கருப்புசாமி, மடை கருப்புசாமி மாவட்டலம், ஆகாச கருப்புசாமி, தலத்து கருப்புசாமி, மேலநம்பிபுரம், விளாத்திக்குளம்,
பெரிய ஆலங்குளம் சந்தன கருப்புசாமி, வில்வமரத்து கருப்பாயிர சுவாமி நம்பியூர் ஈரோடு மாவட்டம், பொந்துபுலி கருப்புசாமி மதுரை மாவட்டம், வண்ண கருப்புசாமி விருப்பாச்சி, சோனை கருப்புசாமி மதுரை மாவட்டம், கோட்டைமலை கருப்புசாமி புளியங்குடி தென்காசி மாவட்டம், கிளிக்கூண்டு கருப்புசாமி வானர் முட்டி தூத்துக்குடி மாவட்டம், ஆவியூர் மாநாட்டு கருப்புசாமி, ஆவியூர் நொண்டி கருப்புசாமி முத்து கருப்புசாமி, ஆவியூர் ரெட்ட கருப்புசாமி, மாங்குளம் மாநாடு கருப்புசாமி, மதல கருப்புசாமி கங்கைகொண்டான் பரமக்குடி, கொல்லிமலை மாசி பெரிய கருப்புசாமி நாமக்கல், கொக்குவெட்டி கருப்புசாமி மற்றும் சேந்தரப்பன் கோவில் அம்மாப்பேட்டை துறையூர், கீரனூர் மலையூர் கருப்பசாமி, கீரனூர் சந்தன கருப்புசாமி, கீரனூர் சங்கிலி கருப்புசாமி, விடவந்தூர் நவாமரத்துப்பட்டி வேப்பங்குடி கருப்புசாமி, வேப்பங்குடி சந்தன கருப்புசாமி, நவாமரத்துப்பட்டி வேடச்சந்தூர் தாலுகா திண்டுக்கல் மாவட்டம், பொன்னாண்ட கருப்புசாமி மொறையூர் சிவகங்கை மாவட்டம்,